இந்த 100 ரூபாய்க்கு நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே வேல்யூ கொடுக்குறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஒரு மொபைல் ஷாப்ல உங்க மொபைலுக்கு ஒரு கவர் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதோட பிரைஸ் 299 ரூபா. இப்போ உங்க ஃப்ரெண்டு அதே மொபைல் கவர் பக்கத்து தெருவில் இருக்க வேற ஒரு ஷாப்ல 199 ரூபான்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்டு சொன்ன ஷாப்புக்கு போய் அந்த மொபைல் கவர் வாங்குவீங்க, கரெக்டா? ஓகே, இப்போ நீங்க ஒரு ஆப்பிள் ஸ்டோர்ல ஐபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதோட பிரைஸ் 99,900. உங்க ஃப்ரெண்டு அதே ஐபோன் மாடல் பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்க வேற ஒரு ஆப்பிள் ஸ்டோர்ல 99,800 சொல்றாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அதே ஸ்டோர்ல 100 ரூபீஸ் அதிகமா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்குவீங்க, கரெக்டா? ஏன்னா ஒரு பொருள் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும் போது 100 ரூபீஸ்க்கு நம்ம ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா நீங்க இங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். 100 ரூபீஸோட வேல்யூ எப்பவுமே 100 ரூபீஸ் தான். நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுனால அதோட வேல்யூ குறையாது. உங்களுக்கு 100 ரூபீஸ் சேவ் பண்றது ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்களோ இல்ல 1 லேக் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அந்த 100 ரூபீஸோட வேல்யூ எப்பவுமே மாறக்கூடாது. காசை எப்பவுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி பழகணும்.